வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு வக்ர பலன்கள் 2026 குரு பகவான் வக்ரம் பெறுவதால் ரிஷபராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். குரு பகவான் வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்கிறார் என்ற அர்த்தம். பின்னோக்கி செல்வதற்கு முழுமையான காரணம் யார் என்றால் சூரிய பகவான் தான். கடகராசியில் இருக்கின்ற குரு பகவானுக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் செல்லும்போது குரு பகவானுக்கு வக்ரகதி ஏற்படும். இந்த வக்ரம் என்பது குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரகதி உண்டு. மீதம் உள்ள சூரியன், சந்திரன், ராகு கேதுக்களுக்கு வக்ரகதி கிடையாது. அப்படி இருக்கும்போது குரு பகவானுக்கு 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் குரு பகவான் சென்று தனுசு ராசிக்கு செல்லும்போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது மீன ராசிக்கு குரு பகவான் சென்ற பிறகு வக்ர நிவர்த்தி பெறுவார். இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பலன்களுக்குள் போயிடலாம். இப்போ குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற இந்த காலத்தில் ரிஷபராசியான உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நற்பலன்கள் தான் கிடைக்கும். வக்கரம் பெற்றால் 3ஆம் இடத்தில் இருந்த பாதகஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தில் சாதகமான நற்பலன்களை கொடுப்பதாக குரு பகவான் அமருவார். சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த தடங்கள், பொருளாதார உயர்வில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு, கேட்ட இடங்களில் உங்களுக்கு இல்லை என்று சொன்ன வார்த்தை, அது பணமாக இருக்கட்டும், நற்பலன்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இல்லை என்ற வார்த்தை மறைந்து உங்களுக்கு அனைத்திலுமே சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வக்ரம் என்பது கிட்டத்தட்ட 145 நாட்கள் என்று சொன்னாலும் அதிவக்ரம் என்பது குரு பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து 5ஆம் ராசியில் வக்ரம் பெறுகின்ற குரு பகவான் 6இல் வக்ரம், 7இல் அதிவக்ரம், 8இல் அதீத வக்ரம் என்று 3 மாதங்கள் அதிகப்படியான தொல்லைகளை தந்துவிட்டு அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி என்கின்ற ஒரு நிலைக்கு குரு பகவான் வந்து விடுவார். இந்த 140 நாட்களிலும் சரி, அதிகமாக கஷ்டங்களாக இருக்கக்கூடியது, நன்மைகளாக இருக்கக்கூடியது 90 நாட்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு நன்மைகளை செய்து கொண்டிருந்த ராசிகளுக்கு தீமைகளும், தீமைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நற்பலன்களும் செய்ய ஆரம்பித்து விடுவார். இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடியது தான். ஒரு வருஷத்தில் குரு பகவான் 5 மாதங்கள் வக்ரகதியில் தான் இருப்பார். இது எந்த காலத்திலும் மாறாது, மறையாது. சூரியனோடு இணைந்த புதனும் சுக்கிரனும் முக்கூட்டு கிரக வரிசையில் சென்று கொண்டிருப்பதினால் அவங்க எப்போ வேணாலும் வக்ரம் பெறுவாங்க, எப்போ வேணாலும் வக்ர நிவர்த்தி அடைவாங்க. அதுக்கும் சில விஷயம் இருக்குது. அதிவக்கரம், ஒரு சொற்ப வக்கரணமெல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போது
ரிஷபராசியான உங்களுக்கு 2ஆம் ராசியில் இருப்பது குரு பகவான். தடையில்லாத வருமானம் வரும். தடை இருந்தாலும் விலகி வருமானம் வரும். குரு பகவானே 12 ராசிக்காரர்களும் எதற்காக மிகவும் நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஆவலுடன் எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, குரு பகவான் தனக்காரகன். இல்லாமை இயலாமை நிலையிலிருந்து முன்னேற்றங்களை தருகின்ற ஒரு சுபகிரகம். எல்லா ஜோதிடரும் சொல்கிறது, திருமணம் செய்யணுமா குரு பலம் இருக்கான்னு பாருங்கள், வீடு கட்டணுமா குரு பலம் இருக்கான்னு பாருங்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லணுமா குரு பலம் இருக்கா பாருங்கள், இல்லை ஏதாவது புதிதாக தொழில் தொடங்க வேணுமா குரு பலம் இருக்கா பாருங்கள். எதற்காக 9 கிரகங்களில் குரு பகவானுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பான பலன்கள் கேட்டிங்கன்னாக்கா, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் மற்ற கிரகங்கள் எந்த பாதகத்தை தருவதற்கு தயாராக இருந்தாலும் குருவின் கையுக்குள் போய் கட்டுப்பாட்டுக்குள் அமர்ந்துவிடும். அப்பொழுது குருவின் நல்ல பலன்களை தவிர மற்ற கிரகங்கள் கெடு பலன்களை தரவே முடியாது. இதுதான் அதுக்கு காரணம். அப்படி இருக்கும்போது ரிஷபராசியான உங்களுக்கு நற்பலன்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற வரையில் சிறப்பான பலன்களாக இருக்கும். நற்பலன்கள் அதிகரிக்கும். தனவசதி பணவசதி கட்டாயமாக இருக்கும். ஒருவேளை இப்போ நான் சொல்கிற இந்த பலன் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறது, சொற்ப பலன்களாக இருக்கிறது என்றால், நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா பாதக தசாவாக இருக்கும். பாதக தசான்னா என்னென்ற கேள்வி வரும். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அந்த கிரகங்கள் பாதகத்தை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் இந்த நேரத்திலும் பெரிதளவு வெற்றி இல்லாமல் சாதாரண பலன்களாக கொடுத்துவிட்டு போகும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை. ஒருவேளை நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்னா கவனமாக அந்த பலன்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் செய்கின்ற தொழிலையும் உங்கள் உடல் நலத்தையும் பாதுகாக்க காப்பாற்றிக்கொள்ள இப்பொழுதே நீங்கள் முயற்சி செய்தால் அடுத்து வருகின்ற 7.5 சனியிலிருந்து வருகின்ற பாதகத்தை தடுக்க முடியும், உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.